சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 234 தொகுதிகளிலும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் ஒட்டுமொத்தமாக 7600 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தல் களம் காண்கிறார் தவேக தலைவர் விஜய். திருச்சி கிழக்கு மற்றும் சென்னையில் பெரம்பூர் தொகுதி என 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக தேர்தல் களம் காணும் தவேக தலைவர் விஜய் சென்னையில் பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி என 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக மொத்தமாக 7600 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கிறது.